ஸ்ரீகாந்த் லட்சுமிராய் ஜோடி பேயாக வி.சி. வடிவுடையான் இயக்கத்தில் நடித்து வெளிவந்திருக்கும் வழக்கமான பேய் படம் தான் இந்த சவுகார்பேட்டை. தலைவாசல் விஜய் ரேகா தம்பதியின் ஆண் வாரிசு ஸ்ரீகாந்த். வெளியூரில் வசிக்கும் ஸ்ரீக்கும் அவரது காதலி லட்சுமிராய்க்கும் திருமண ஏற்பாடு நடக்கிறது. அதற்காக ஊருக்கு வருகின்ற ஸ்ரீயும் அவரது காதலி லட்சுமிராயும் வந்த இடத்தில் அவரது அப்பா தலைவாசல் விஜய் வாங்கிய கடனுக்காகவும் அதன் கணக்கில் அடங்கா வட்டிக்காகவும் ஸ்ரீ லட்சுமி விஜய் ரேகா உள்ளிட்ட ஒட்டுமொத்த குடும்பத்தையும் சவுகார்பேட்டை கோத் சேட் சுமனும் அவரது ஆண் வாரிசுகளும் கூண்டோடு கைலாசம் அனுப்புகிறார்கள். அதனால் ஸ்ரீயும் ராயும் பேயாக வந்து சுமன் அண்ட் சன்ஸை பழிக்கு பழி வாங்கும் கதைதான் சவுகார்பேட்டையின் மொத்த படமும். ஸ்ரீகாந்த் வெற்றியாகவும் சக்தியாகவும் இருவேறு கெட்டப்புகளில் தன் அழகான மூஞ்சை ஆக்ரோஷமாக்கி கொண்டு பயமுறுத்துகிறார். மாயாவாக வரும் லட்சுமி ராயும் அப்படியே என்றாலும் அவ்வப்போது அழகான தோட்டத்தில் வந்து ஆறுதல் அளிக்கிறார். சுமன், சரவணன், சிங்கம் புலி, பவர் ஸ்டார், டி.பி. கஜேந்திரன், சி. ரெங்கநாதன், ஆர்சி உள்ளிட்டோர் கடிக்கின்றனர். அதிலும் வில்லன் சுமன் வெள்ளை விக் வைத்து விவேக் மாதிரி இருக்கிறார். வேறு யாருடைய டப்பிங் குரலிலோ கடிக்கிறார். சுமனின் வாரிசுகளில் ஒருவராக வரும் லோகேஷ் கவனிக்க வைக்கிறார். வடிவுக்கரசி மிரட்டும் லுக்கில் வந்து மிரட்டி இருக்கிறார். ஜான் பீட்டரின் அதிரடி இசையில் கவிஞர் சொற்கோவின் பயம் பயம் பேயினாலே பயம் பாடலும் அதன் சொல்லாடல்களும் இத்தனை கலேபரங்களுக்கும் மத்தியிலும் மனதில் ரீங்காரம் இடுவது ஆச்சரியம். சீனிவாஸ் ரெட்டியின் ஒளிப்பதிவு சிஜி ஸ்பெஷல் எஃபெக்ட் உபயோகத்தில் பளிச்சிடுகிறது. எலிசாவின் படத்தொகுப்பு மோசமான தொகுப்பு. மொத்தத்தில் படத்தில் அழகிய பாடல்களும் 2 ஸ்ரீகாந்துக்குமான பிளாஷ்பேக்கும் மட்டுமே ஆறுதல். 1000 இருந்தும் வசதிகள் இருந்தும் வி.சி. வடிவுடையான் எழுத்து இயக்கத்தில் அவ்வப்போது படத்தில் வரும் பேய் பயமுறுத்தலை காட்டிலும் படம் முழுக்க பரவி கிடக்கும் இயற்கை உபாதை வசனங்களும் காட்சிகளும் ரசிகனை மிரள வைப்பது பலவீனம். மொத்தத்தில் சவுகார்பேட்டை சாதாரண பேய் சேட்டை.